இங்கே வயிறு கொண்டாங்க. அங்கம் மொழி அன்னாரவர் அமரர் தோழு தேத்தும் அங்கம் மொழி அன்னாரவர் அமரர் தோழு தேத்த வங்கம் மணி இன்ற வங்கம் மணி இன்ற மாதோட்டனல் நகருள் வங்கம் செய்த பிறைசோடினல் பாலாவியின் கரைமேல் செங்கல் நரம் வசித்தான் தீரு செங்கல் நரம் வசித்தான் தீரு கேதீச்சர தானே ஞானத்தில் திருவுருவை நான் மறையும் தனித்துணையை வானத்தில் மிகையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்கொடுக்கும் காலத்தில் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இன்றில் இளம்பிறை போலுமை கீர்த்தனை நந்தி மறந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி வணங்குவோம் என்று எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை தொடர்ந்து பணிந்து இன்றைய நாளிலே கோண்டாவில் பாரதிபுரத்தினிலே திருவருள்மிகு புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் இன்றைய மகோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற கல்யாண சேவாத்த நிகழ்விலே இன்று ரதோற்சவம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் மகோற்சவம் நடைபெற்றது. பஞ்ச கிருத்தியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஆலயத்திலே நடைபெறுகின்ற கிரிகைகளை எல்லாவற்றையும் தொகுத்து நிஷ்காமிய கிரிகையாக வழங்குவது இந்த மகோற்சவ கல்யாண சேவாத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரதோற்சவ விஞ்ஞாபனம். இன்றைய தினம் படைத்தல் உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சகிருத்தியங்களின் அமைப்பினிலே இன்று அழித்தல் தொழிலினை வழங்குவதற்காக சங்கார ரூபியாக புவனேஸ்வரி தாயவள் அகிலாண்ட நாயகள் அங்காள பரமேஸ்வரி சர்வரூபிணி மகுடாசுரவர்த்தினியாக இன்று சங்கார ருத்ர ரூபியாக சங்கார தொழிலை செய்வதற்காக தேவியவள் யாகசாலை பூசையை கடந்து இப்பொழுது தேரேறி வருவதற்காக மணிமண்டப வாசலிலே நெருங்கிக் கொண்டிருக்கின்றாள். அந்த வகையிலே அங்கே 33 முக்கோடி தேவர்களும் பூமலை சொரிய நாதகான மலைகள் பொழிய வேத அங்கனர்கள் ஆகம வேதங்கள் முழங்க அங்கு தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். புதிதாக அமைக்கப்பட்ட புதிய சித்திரை தேரிலே ஏறி மக்களுக்கெல்லாம் நல்லதோர் வாழ்வு வழங்குவதற்காக தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி சர்வநாயகி சிவகாம சௌந்தரி மனோன்மணி தாயவள் இன்று புவனேஸ்வரி அம்பாளாக இந்த பாரதிபுரத்தினிலே புகழங்களை எல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் அறைந்தும் அருளுகின்ற இந்த ஆலயத்தினிலே அழித்தல் ரூபியாக இன்று தேரேறி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? தாயவளே ஆதிபராசக்தி மக்களுடைய இடர்களை எல்லாம் தீரும் அம்மா என்று எல்லோரும் அங்கே கண்ணீர் சொரிய கற்பூர நாயகியாக அடியவர்கள் எல்லாம் கைகளில் தீச்சட்டி ஏந்திய வண்ணம் கற்பூர நாயகியாக தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். அங்கே நாதமலைகள் பொழிகின்றது, காணமலை பொழிகின்றது. அங்கே வேத அங்கனர்கள் எல்லாம் வேத ஆகமங்கள் விதிக்கப்படுகின்றது. தாயவள் அகிலாண்ட நாயகி இங்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற சிறப்புகளை பார்க்கிறோம் அல்லவா? இன்று பாரதிபுரம் விழாக்கோலம் காண்கின்ற அளவிலே தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள்.
தேரோட்டம் என்று சொன்னால் பாரதிபுரத்தில் ஒரு விழாக்கோலம், புவனேஸ்வரி அம்பாள் சன்னிதானத்தில் ஒரு மகத்தான உற்சவம் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற இந்த தாயவள் மணிமண்டபத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாள். அங்கே தேவ அழைப்பு என்று சொல்லப்படுகின்ற பாவை அழைப்பு, கிந்தோற்சவம் என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக அங்கே தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற சிறப்புகளை இங்கு பார்க்கிறோம் அல்லவா. தாயவளே, அகிலாண்ட நாயகியே, அங்காள பரமேஸ்வரியே, சர்வானந்த ரூபினியே, மக்களுக்கெல்லாம் வாழ்வு வழங்க வாருமம்மா, நல்லதோர் வாழ்வு வழங்க வாருமம்மா என்று அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய சிந்தையிலே மகிழ்ந்து கொண்டு அங்கே அரோகரா அரோகரா என்று சிரம்மேல் தாழ் வைத்து எல்லோரும் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரிக்கு இப்பொழுது தேவ அழைப்பு என்று சொல்லப்படுகின்ற அங்கே ஹிந்தோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாயவளே, மக்களுக்கு ஒரு வாழ்வு வழங்கும் அம்மா என்று எல்லோரும் வேண்டி நிற்கின்றார்கள். இந்த பாரதிபுரம் முன்னைய காலங்களிலே சிறியதொரு ஆலயமாக அமைக்கப்பட்டு வேதாகம முறைகளுக்கு அப்பாற்பட்டு வேள்விகள் யாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பின்னர் சிறியதொரு ஆலயம் அமைக்கப்பட்டு அலங்கார உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது மகோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற கல்யாண சேவாக்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நாளிலே இன்று ரதோற்சவம் காண்பதற்காக அங்கு தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். இந்த ரதம் ஆனது மக்களினுடைய இடர்களை எல்லாம் அழிப்பதற்காக தன்னகத்தே பஞ்சபூதங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி தானாக உருப்பெற்றதென்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். சூரியன் சந்திரன்களை 2 தட்டுக்களாக வேத ஆகமங்கள் 2ஐயும் குதிரைகளாக கொண்டு அட்டதிக்கு பாலகர்களையும் எண்விசைகளாக கொண்டு வேதங்கள் அனைத்தும் நாட்கரணங்களாக மாட்டி அங்கே பிரம்மதேவி தேரோட்டியாகவும் தேரானது அக்கினியினுடைய வடிவினிலே அங்கே அக்கினி புலம்பாக ஒரு நுனியில் முடிகின்ற ஊசியாக அங்கே தேரானது ஓங்கி நிற்கின்றது. இந்த பாரதிபுரத்தினிலே அகிலாண்ட நாயகியினுடைய இந்த புண்ணிய நாளிலே இந்த காட்சியை காண்பதற்காக எத்தனையோ இடங்களில் இருந்து எல்லாம் எத்தனையோ அடியவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்புகளை பார்க்கிறோம் அல்லவா. ஆதிபராசக்தி அகிலாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி பேரோரி வாரும் அம்மா என்று சொல்லி எல்லா அடியவர்களும் தங்களுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தானாகவே ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அரோகரா அரோகரா என்று நாதமலை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாத விற்பனர்கள் காண விற்பனர்கள் அங்கே நாலு காண மலைகள் பொழிக 33 முக்கோடி தேவர்களும் பூச்செறிய அங்கே தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்க எங்களுடைய அந்தன சிவாச்சாரியார்கள் வேத ஆகமங்கள் எல்லாம் முறைப்படியோத இங்கு தாயவள் மணிமண்டபத்தினிலே பாவை அழைப்பு என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நடந்து இப்பொழுது தேரினை அன்மித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய காட்சியை காண்கிறோம் அல்லவா. ஆதிபராசக்தி அகிலாண்ட நாயகி புவனேஸ்வரி தாயம்மா எல்லோருக்கும் ஒரு வாழ்வு தாரும் அம்மா என்று சொல்லி இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். படைக்கப்பட்ட தனுகரண புவனங்கள் எல்லாம் படைக்கின்ற நாளாக கொடியேற்ற திருவிழா விளங்குகின்றது. கொடியேற்றம் என்று சொன்னாலே ஒரு ஆலயத்தினுடைய ஊரிலே சிறப்பு பெறுவதுதான் கொடியேற்ற உற்சவம். அது நித்திய பூசைகளினுடைய தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஒரு நிஷ்காமிய பூசையாக நடைபெறுவது மகோற்சவ சிறப்பு. தினமும் மாலையிலே நடக்கின்ற வாகன உற்சவங்கள் காத்தல் உற்சவம் என்று சொல்வார்கள். அந்த காத்தல் என்பது படைக்கப்பட்ட ஆத்மாக்களினுடைய தனபுவன போகங்களை எல்லாவற்றையும் காக்கின்ற நிகழ்வாக காணப்படுகின்றது. அழித்தல் உற்சவம் என்று சொன்னால் ஆத்மாக்களை அழிப்பது அல்ல, ஆத்மாக்களிலே பீடித்திருக்கின்ற மலங்களை நீக்கி மலபரிவாகம் என்று சொல்லுவார்கள். மலபரிவாகம் என்று சொன்னால் மலங்களை எல்லாம் நீக்கி மக்களுக்கு ஆசி வழங்குவது, மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி நல்லதொரு ஆணவமற்ற வாழ்வு, ஆணவமற்ற வாழ்வு, மாயையற்ற வாழ்வு, கண்ணமற்ற வாழ்வு என்று முன்மல பரிபாகங்களை எல்லாம் தீர்த்து இன்றைய நாள் மலபரிபாகம் தீர்க்கின்ற நாள் என்று எல்லோராலும் சொல்வார்கள். ஆணவம் என்று சொன்னால் நான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம், என்னுடையது உன்னுடையது, நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி நான் பெருசு என்று சொல்லி எல்லோரும் ஆடுகின்ற அந்த கொள்கையே ஆணவம் என்று சொல்வார்கள். அந்த ஆணவம் நீங்க வேண்டும்.
இந்த ஆணவம் எல்லாம் நீங்கி இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்ற தேங்காய்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. மேலே இருக்கின்ற தும்பானது, மேலே இருக்கின்ற சிரட்டோடு கூடிய தும்பானது ஆணவமாகவும், உள்ளிருக்கின்ற வெள்ளையோடு மாயையாகவும், உள்ளுக்கிருக்கின்ற நீரானது, அந்த இளநீரானது கண்மமாகவும் காணப்படுகின்றது. இந்த தேங்காயினை உடைத்து ஆணவத்தை உடையுங்கள், உங்களுடைய மாயை நீங்கும். மாயை என்று சொன்னால் அறியாமை, அறியாமை என்று சொன்னால் இயலாமை என்றுதான் சொல்வார்கள். அந்த அறியாமை நீங்க வேண்டும். அந்த அறியாமை நீங்குகின்ற போது நீங்கள் செய்த கர்ம வினைகள் எல்லாம் தீரும். கர்மம் என்று சொன்னால் என்ன? நாங்கள் செய்கின்ற பிறப்பினிலே செய்கின்ற நல்வினை தீவினை என்று சொல்கின்ற தீவினை பயன்களையும் நல்வினை பயன்களையும் வேரோடு அறுத்து ஆண்டவனுடைய பாதாரங்களை தொழுவதற்காக, ஆண்டவனுடைய சன்னிதானத்தினிலே ஆண்டவனோடு ஒன்றரை கலப்பதற்காக, முத்தி என்று சொல்லப்படுகின்ற பேரானந்த பெருவாழ்வை பெற்றுவதற்காக இந்த தாயவள் எல்லோருக்கும் அந்த அருட்காட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றாள். இந்த ஆலயத்தினிலே புவனேஸ்வரி தாயினுடைய இந்த வேப்பமர நிழலினிலே எல்லோ அடியவர்களும் வந்து தஞ்சம் புகுவார்கள். இந்த வேப்பமரம் இந்த ஆலயத்தினுடைய நான் இருக்க பயமேன் என்று ஓங்கி நிற்கின்றது. வானலாவிய இந்த வேப்பமரத்தினிலே அங்கே காண்டாமணி என்று சொல்லப்படுகின்ற நாதமணியினுடைய கோபுரமும் வான் நோக்கி நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த வானளவினிலே தாயவளினுடைய காலை 5 மணிக்கு வழங்குகின்ற இந்த நாத இசையானது எல்லோரையும் துயில் எழுப்புகின்ற காண இசையாக காணப்படுகின்றது. இதை கேட்டால் தான் இந்த பாரதிபுரமே விழித்தலும் என்று எல்லா முதியவர்களும் சொல்வார்கள். இந்த தாயினுடைய புண்ணிய சன்னிதானத்தினிலே ஒரு நாள் வந்து வணங்கினாலே எங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் என்று எல்லா அடியவர்களும் சொல்வார்கள். என்ன குறை நடந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும் என் தாயவள் பார்த்துக் கொள்வாள் என்று எல்லோரும் வாய்விட்டு சொல்வதை நாங்கள் எல்லோரும் காண்கிறோம் அல்லவா? ஆதிபராசக்தியே, அங்கைய கண்ணியே, அகிலாண்ட நாயகியே, இப்பொழுது தேரினிலே அலங்கரிப்பதற்காக அங்கு அழகிய சிம்மாசனத்தில் இருந்து தாயவள் அங்கே தேரினை அலங்கரிப்பதற்காக அங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றாள். இந்த நிகழ்வினிலே வேத அங்கமர்கள், வேத ஆகமங்கள் எல்லாம் முழங்க இங்கு தாயவள் ஆதிபராசக்தி புவனேஸ்வரி தாயவள் சங்கார ரித்திர ரூபியாக இன்று தேரரை அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலபரி பாகத்தினை செய்வதற்காக அங்கே தேரேறி கொண்டிருக்கின்றாள். இந்த நாளினிலே ஆகமங்கள் எல்லாம் இன்று முழங்க இந்த தாயவளினுடைய இந்த ஆலயத்தினிலே அங்கே தாயவள் தேரினிலே அலங்கரிப்பதற்காக ஏறிக்கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை காண்கின்றோம். இந்த பாரதிபுர இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாயவளுக்கு தினமும் சேவை செய்வதிலே மகத்தான சேவையாக நினைத்து தினமும் ஒரு சேவை செய்வார்கள். வெளியூரில் வாழுகின்ற அடியவர்கள் எல்லாம், எங்களுடைய வெளிநாடுகளில் வாழுகின்ற அடியவர்கள் எல்லாம் இந்த தாயவளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்று எல்லாரும் அறிந்து அதனை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் புதியதொரு சித்திரை தேர், இந்த வருடம் அழகான மணிமண்டபம், வருகின்ற வருடம் இன்னும் எத்தனை எத்தனை திருப்பணிகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நடைபெற வேண்டும். எங்களுடைய ஆலயம் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக, எங்களுடைய 4 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த ஆலயத்தினிலே அலங்கார ஆலயமாக, சிறியதொரு ஆலயமாக அமைத்து வேத ஆகமங்களுக்கு முறைக்கு அப்பாற்பட்டு கிராமிய வழிபாடுகள் நடத்தப்பட்டதாக வேத யாகங்கள் முழங்கப்பட்டது. நரபலி, பலிபலி என்று சொல்லப்படுகின்ற பலிகள் எல்லாம் வழங்கப்பட்டு இங்கு தாயவளுக்கு வேள்விகள் நடத்தப்பட்டதாக எங்களுடைய மூதாதையர்கள் சொல்வார்கள். பின்னதொரு காலத்தினிலே 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தாயவளுக்கு அழகான ஒரு சிறியதொரு ஆலயம் அமைத்து அங்கே அலங்கார உற்சவங்கள் நடைபெற்றது. 2000ஆம் ஆண்டளவில் பாலஸ்தாபனம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செய்யப்பட்டு 2005ஆம் ஆண்டு ஆணை உத்தர தரிசனத்தில் இந்த தாயவளுக்கு 33 அந்தணர்களுடைய 33 குண்டங்கள் அமைத்து தனித்தனி ஆலயங்கள் ஒவ்வொரு பரிபாலங்களுக்கும் அமைத்து
இந்த தாயவளுக்கு குடைமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற மகா கும்பாபிஷேகம் 2005ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு புதியதொரு மகோற்சவம் கண்ட பெருமை இந்த புவனேஸ்வரி ஆலயத்துக்கு உண்டு. இந்த புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் இன்றைக்கு 6வது வருடமாக இந்த சித்திரை தேர் ஓடுகின்ற புண்ணிய தலமாக இந்த பாரதிபுரம் விழாக்கோளுகின்ற வகையிலே எங்களுடைய அடியவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்கள், உள்நாடுகளில் வாழ்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய திருப்பணிகள் எல்லாத்தையும் கைங்கரியமாக்கி இந்த ஆலயம் மகாபெரும் சிவாலயமாக்கிய சிறப்புகளை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா. வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்த பாரதிபுர இளைஞர்கள் இந்த தாயவளுக்கு சேவை செய்வதனிலே எல்லோரும் மகத்தான சேவையாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையினிலே தாயவளினுடைய தேருற்சவம் இன்று நடைபெற காத்திருக்கின்றது. இந்த பாரதிபுரம் விழாக்கோலம் காண்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. இங்கு வேத மந்திரங்கள் முழங்குகின்றது, நாளகானம் மலைகின்றது. இந்த உலகத்தினிலே இருக்கப்படுகின்ற அசௌகரியங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். இந்த தாயவளினுடைய புண்ணிய தலத்தினிலே இங்கிருக்கின்ற அசம்பாவிகங்கள் எல்லாம் இழக்க வேண்டும் என்பதனை எல்லோரும் அறிந்து கொள்க. அதற்காக நாதமலை பொழிகின்றது. அங்கே 33 முக்கோடி தேவர்கள் பூச்சொரிகின்றார்கள், ஆசி வழங்குகின்றார்கள். அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று அங்கே சிறமே தலை வைத்து சிந்தை மகிழ்ந்து அன்னையை பூசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புண்ணிய நன்னாளினிலே ஆதிபராசக்தி கற்பூர நாயகியாக அடியவர்கள் எல்லாம் கற்பூரங்களை ஏந்திய வண்ணமாக அங்கே காத்திருக்கின்றார்கள். தாயவளினுடைய தேர் எத்தனை நேரம் அசையும் என்று சொல்லி அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த தேங்காய்கள் எல்லாற்றையும் அடித்து உடைத்து எங்களுடைய மலங்களை எல்லாம் நீக்க வேண்டும். இந்த ஆதிபராசக்தியினுடைய புண்ணிய தலத்தினிலே பல புண்ணியங்களை தேட வேண்டும். அடியவர்கள் எல்லாம் நல்லாக வாழ வேண்டும், சுவீட்சமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும். எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமாக வாழ வேண்டும் என்பதனை எல்லோரும் மனதில் கொண்டு இந்த தாயவளினுடைய ஆலயத்தினிலே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பாரதிபுரத்தில் இன்று தேரோட்டம் என்று சொல்லி எல்லா அடியவர்களும் ஊர் கூடி வடம் பிடிப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதிபராசக்தி, அங்கைய கண்ணி, அகிலாண்ட நாயகி, அங்காள பரமேஸ்வரி, மக்களுக்கு ஒரு வாழ்வு தாரும் அம்மா. அங்கு அழகாக அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு வண்ண சேலைகள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டு நவரத்தினங்கள் சூட நவமணிகள் எல்லாம் மணிமார்பில் ஆட அங்கே தாயவள் தேரினிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெண்ணூருமாக அங்கே தாயவள் தேரினிலே எழுந்தருளி இருக்கின்றாள். இந்த பாரதிபுரம் விழாக்கோலம் காணப்போகின்றது. இங்க வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வடம் பிடியுங்கள், அரோகரா அரோகரா என்று சொல்லி இந்த தாயவளை வேண்டுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற ஆணவம் நீங்கும், மாயை நீங்கும், கண்ணம் நீங்கும். எல்லோரும் வாருங்கள். ஆதிபராசக்தியே, அங்காள பரமேஸ்வரியே என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பிரதட்டைகளை எல்லாம் பின்னால் வருகின்றது. தாயவளுக்கு இன்று அழகான ஒரு உற்சவம். அது உற்சவம் என்று சொன்னால் அது ரதோற்சவம் என்றுதான் பெயர். அந்த ரதோற்சவத்தினிலே எல்லோரும் வடம் பிடிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வேத ஆங்கமர்கள் அங்கே தங்களுடைய கிரிகைகள் எல்லாவற்றையும் ஆகம முறைப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தேரானது அரங்க காத்திருக்கின்றது. அங்கே தாயவளினுடைய சிறப்புகளை எல்லோரும் பார்க்கின்றோம் அல்லவா. இன்று எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய இந்து மத நாயன்மார்கள் எல்லாம் தொகுத்து வகுத்த திருமுறைகள் எல்லாம் இங்கு இசைக்க இருக்கின்றார்கள். அதோடு சக்தி புகழ் பாட இருக்கின்றார்கள். எல்லா அடியவர்களும் ஆசான சீலர்களாக அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும். அம்பிகையினுடைய இந்த அருட்காட்சியை கேட்டு மகிழுங்கள். இங்கே திருமுறைகள் போல இருக்கின்றார்கள். தாயவள், அகிலாண்ட நாயகி, அங்காள பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, ருத்ரரூபி, அகிலாண்ட நாயகி அங்கே தேரினிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். புவனேஸ்வரி தாய் என்று சொன்னால் அதில் ஒரு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. புவனத்தை எல்லாவற்றையும் சிவனுடைய
தன்னுடைய ஒரு வடிவமாக கொண்டு இங்கே படைத்து காத்து அழித்து அருள்ந்து மறைந்து பஞ்சகிருத்தியங்களை எல்லாம் தானாக செய்கின்ற ஒரு தாயவள் புவனேஸ்வரி தாயவள். தலையினிலே வெண்புரையும் கையினிலே பாசாங்குசங்களையும் கொண்டு இங்கு அழித்தல் ரூபியாக இன்று தேரேறி வருகின்ற நிகழ்வினை பார்க்கிறோம் அல்லவா. ஆதிபராசக்தியினுடைய தேரோட்டம் என்று சொன்னால் இன்று அடியவர்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே தாயவள் கலைமகளாக மலைமகளாக திருமகளாக அங்கே எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். இன்று சங்கார ருத்திர ரூபியாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். ஆதிபராசக்தியினுடைய இந்த அருட்காட்சியை காண்பதற்காக எத்தனையோ ஊர்களில் இருந்து எல்லாம் எத்தனை அடியவர்கள் அலைபோல் மோதி கிளங்குகின்றார்கள். ஆயிரம் அடியவர்கள் இன்னும் இந்த ஆலயத்தில் அடியவர்கள் வருவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா அடியவர்களும் வாருங்கள், இந்த தாயினுடைய புகழை பாடுங்கள், ஆனந்த கண்ணீர் நல்குங்கள். உங்களுடைய மனங்களில் இருக்கின்ற கவலைகள் எல்லாவற்றையும் இந்த தாயவளினுடைய சன்னிதானத்திலே இறக்கி விடுங்கள். அவள் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லதொரு வாழ்வு தருவாள், நல்லதொரு சுவீட்சமான வாழ்க்கையை உங்களுடைய சிறார்களுக்கு அமைத்து தருவாள். நீங்கள் என்றும் கலங்க வேண்டாம் என்று எல்லா அடியவர்களையும் வேண்டுகின்றோம். உங்கள் மனங்களில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் தாயவளிடம் சொல்லுங்கள், அவள் தீர்த்து வைப்பாள் என்று சொல்லி எல்லாரையும் வேண்டுகின்றோம். இந்த தாயவளினுடைய தேர்கோட்டம் இன்னும் சொற்ப வேளைகளிலே அங்கே நடைபெற காத்திருக்கின்றன. மலை போல் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேங்காய்கள் எல்லாவற்றையும் அடித்துடைப்பதற்காக அங்கே இளைஞர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வடம் பிடிப்பதற்காக அடியவர்கள் எல்லாம் காத்திருக்கின்றார்கள். புவனேஸ்வரி தாயினுடைய வடம் பிடித்தால் சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று சொல்லி எல்லோ வேதமங்களும் சொல்லுங்கள். அந்த வகையினிலே எல்லோரும் வடம் பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய நேரத்தினிலே ஆதிபராசக்தியினுடைய தேரோட்டத்தை காண்பதற்காக எத்தனை இடங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் சென்ற வருடம் ஒரு புதியதொரு சித்திரை தேரினை ராஜன் சிப்பாலயத்தினர் அமைத்து தந்திருக்கின்றார்கள். வெளிநாடு வாழ் மக்கள், எங்கள் உள்நாடு வாழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய விடாமுயற்சியினாலும் ஆலயத்தினுடைய விடாமுயற்சியினாலும் இங்கு அழகான ஒரு புதிய சித்திரை தேரினை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இந்த சித்திரை தேர் 2வது வருடமாக இன்று இங்கு பாரதிபுரத்தில் விழா காண இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் எல்லோரும் வாருங்கள். இந்த வருடம் இந்த தாயவனுடைய திருப்பணிகள் வருடாவருடம் மகத்தான சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் இந்த மணிமண்டபம் வேலைப்பாடுகள் அன்று குறையாக இருந்த இந்த மணிமண்டபம் இந்த வருடம் அழகானதொரு மணிமண்டபமாக மிளிர்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. எங்களுடைய அடியவர்களுடைய விடாமுயற்சியும் வெளிநாடு வாழ் மக்களினுடைய விடாமுயற்சியும் என்று ஏற்று கூறலாம். தாயவளுக்கு கிள்ளிக் கொடுங்கள், அவள் அள்ளித் தருவாள். தாயவளுக்கு கிள்ளிக் கொடுங்கள், அவள் அள்ளித் தருவாள். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் வழங்குவாள் என்று இந்த தாயவளை எல்லோரும் வேண்டுங்கள். இந்த தாய்க்கு உங்களால் என்ற சேவைகளை செய்யுங்கள். அவள் உங்களுடைய மலை போல சுமந்திருக்கின்ற அந்த சுமைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி உங்களுக்கு வாழ்வு வழங்குவாள் என்பதனையும் இந்த ஆலயத்தினிலே கூறுகின்றோம். ஆதிபராசக்தியினுடைய இந்த புண்ணிய தலத்தினிலே 2005ஆம் ஆண்டு குடைமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. இன்றைய தினத்தினிலே இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற ரதோற்சவங்களை காண்பதற்காக எங்களுடைய வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் கண்டு தரிசிப்பதற்காக அங்கே இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் தகவல் வழங்குங்கள். வெளிநாடுகளில் வாழுகின்ற அடியவர்கள் எல்லாம் இந்த தாயவளினுடைய சிறப்புகளை எல்லாம் கண்டு மகிழ்வார்கள். ஆதிபராசக்தியினுடைய இந்த சிறப்புகளை நாங்கள் காண்கிறோம் அல்லவா. அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி பேரேறி வருவதை காண்பதற்காக அங்கே அடியவர்கள் காத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடியவர்களே, இளைஞர்களே, இந்த தேங்காய்கள் அனைத்தையும் உங்களுடைய சிரசுகளின் மேல் அடிக்க வேண்டாம் என்பதனை கேட்டுக்கொள்கின்றோம். அது ஆணவம்,
அது கண்மம், அது மாயை என்று சொல்லப்படுகின்ற முன்மலங்களினுடைய திரண்ட வடிவம். அந்த உருண்டை வடிவத்தினிலை ஆணவத்தை உடைத்து மாயை என்று சொல்லப்படுகின்ற அறியாமையை நீக்குங்கள். உங்களுடைய கண்ம வினைகள் எல்லாம் இங்கு நீரோடு நீராக நிலத்திலே ஒன்று சேர்ந்து அழிந்து போகும். அதனை எல்லோரும் மனதில் கொள்ளுங்கள். யாரும் தலைமேல் அடிக்க வேண்டாம் என்பதனையும் கேட்டுக்கொள்கின்றோம். தாயவளினுடைய இந்த புண்ணிய தலத்தில் உங்களுடைய மலங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே வேத முழங்க, ஆகமங்கள் முழங்க, இந்த பஞ்ச கிருத்தியங்களிலே அழித்தல் ருத்திரத்தை செய்வதற்காக அழித்தல் ருத்திர ரூபியாக, சங்கார ரூபியாக, மகுடாசுர வர்த்தினியாக அங்கே தேரேறிக் கொண்டிருக்கின்றார். இந்த தேரனுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே, இந்த எங்களுடைய சந்திர மண்டலத்திலே காணப்படுகின்ற நவகோள்களை எல்லாவற்றையும், நட்சத்திரங்களை எல்லாவற்றையும், பஞ்ச பூதங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டிய ஒரு வடிவம் இந்த ரதம். சூரியன் சந்திரர்கள் இரு தட்டுகளாக அங்கே பாதங்கள் அனைத்தும் 4 சக்கரங்களாக, வேதங்களும் ஆகமங்களும் அங்கே இருகுதிரைகளாக, எண் திசைகளும் 8 திக்குகளாக, அட்டபாலகர்கள் 8 திசை ருத்திரர்களாக அங்கே அக்கினியினுடைய வடிவினிலே அக்கினி தனக்கொன்றொரு வடிவத்தை அமைத்து அங்கே பிரம்மதேவி குதிரையோட்டியாக இன்று புவனேஸ்வரி தாயவள் தேர்நிலை அலங்கரிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அல்லவா? அங்கே கண்ணியினுடைய இந்த ரதம் ஓடுவதற்கு முன்னால் எங்களுடைய ஆலயத்தில் ஆண்டுதோறும் பல்லாண்டு பாடி ரதம் இழுப்பதை நாங்கள் எல்லோரும் காண்கின்றோம் அல்லவா? என்னும் சொற்ப வேளைகளிலே அங்கே சிதம்பரத்தினிலே மார்கழி திருவாதிரை தேர் புதைந்திருந்த போது அங்கே சேந்தனாருட உட்பட திருமாளிகை தேவர் வரையானோர் எல்லோரும் ஒன்று கூடி சேந்தனாரால் பாடப்பட்ட 8 பல்லாண்டுகள் பாடி அந்த தேர் அங்கே தடை நின்றி ஓடியதாக எல்லோரும் கூறுவார்கள். இந்த தாயினுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அங்கே இணையதளங்களிலும் நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாயவள் இந்த வேப்பமர நிழலினிலே எல்லோரும் ஒன்று கூடி அங்கே அழகாக காத்திருக்கின்றார்கள். இந்த தேர்னுடைய வடத்தை நாங்கள் எப்போது பிடிப்போம் என்று, இது சக்தியினுடைய தேர் என்பதனால் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து இதனை இழுக்கலாம். இதில் தனியா ஆண்கள் மட்டும் இழுக்க வேண்டாம் என்று பெண்கள் நினைக்க வேண்டாம். இது சக்தியினுடைய தேர். இரு வடங்களையும் இருபாலரும் இணைந்திழுங்கள். எங்களுடைய மலங்கள் எல்லாம் நீங்கும், ஆணவம் நீங்கும், கண்ணம் நீங்கும், மாயை நீங்கும் என்று சொல்லி எல்லோரையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது எங்களுடைய தேரினை இழுப்பதற்காக அங்கே அடியவர்கள் காத்திருக்கின்றார்கள். அங்கே 33 முக்கோடி தேவர்களுக்கும் அங்கே தெய்வசீலர்களுக்கும் அங்கே ஆசி வழங்குவதற்காக எங்கள் அந்தன சிவாச்சாரியார் கட்டியானம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு நிகழ்வை நடத்துவதற்காக அங்கே தேரிலே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திசையில் இருக்கின்ற அட்டதிக்குகளும் எங்களுடைய தேவர்களும் எங்களுடைய பரிபால மூர்த்தங்களுக்குமாக அங்கே கட்டியானம் சொல்லப்பட இருக்கின்றது. எந்த குறையுமின்றி இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதை அது பொருள்பட கூறும். 8 திசைகளிலே அட்டதிக்குகளுக்கு ஆகுதிகள் வழங்கப்பட்டு இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அல்லவா? அங்கே கண்ணியினுடைய ஆலயத்தினிலே அங்கே தேரானது ஆரம்பமாக இருக்கின்றது. அடியவர்கள் வடம் பிடிப்பதற்காக, இளைஞர்கள் எல்லாம் வடம் பிடிப்பதற்காக, சிறுவர்கள் எல்லாம் வடம் பிடிப்பதற்காக அங்கே குதூகலித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாரதிபுரம் புவனேஸ்வரி அம்பாளினுடைய ஆலயத்தினிலே ஆணையுத்தர தரிசனத்திலே அங்கே தீர்த்த உற்சவம் நடைபெறுவதனை கருத்தில் கொண்டு அங்கே 15 நாட்கள் கல்யாண சேவாக்தம் என்று சொல்லப்படுகின்ற மகோற்சவ நிகழ்வு நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அங்கே கண்ணியினுடைய இந்த தேரினை காண்பதற்காக எத்தனை அடியவர்கள் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை காண்பதற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா?
கோண்டாவில் பாரதிபுரத்தினிலே இந்த தேரோட்டம் நடைகின்றதை பார்க்கிறோம் அல்லவா? அங்கே வேத அங்கமர்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் முழங்கி அங்கே நாத மலைகள் எல்லாம் சொலிந்து கொண்டிருக்கின்றது. எண்திசை வேந்தர்களுக்கு கெட்டியானம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம் அல்லவா? அங்கே பஞ்சராத்தி காட்டப்பட்டு தாயவளுக்கு ஆசி வழங்கப்படுகின்றது. அங்கே கெட்டியானம் என்று சொல்லப்படுகின்ற மங்கள நிகழ்வு நடைபெறுவதை அங்கே பார்க்கிறோம் அல்லவா? ஆதிபராசக்தியினுடைய இந்த புண்ணிய தேரோட்டத்தினை காண்பதற்கு எத்தனையோ ஊர்களில் இருந்து எல்லாம் எத்தனை அடியவர்கள் இங்கு அலைபோல் திரண்டு நிற்கின்றார்கள். இந்த பாரதிபுரம் விழாக்கோலம் காண்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அங்கே அடியவர்கள் எல்லாம் தேங்காய்கள் அடித்து தங்களுடைய மலங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேங்காய்களை இளைஞர்களே தயவாக வேண்டுகின்றோம், எல்லோரும் நிலத்தினிலே அடித்து ஆணவம் என்று சொல்லுகின்ற அந்த சிரட்டை உடையட்டும், மாயை என்று சொல்லுகின்ற தேங்காய் சொட்டுகள் உடையட்டும், கண்மம் என்று சொல்லப்படுகின்ற இளலில் நீரோடாக இந்த நிலத்தினிலே கால்களுக்கீடாக ஓடட்டும், இந்த பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அடியவர்கள் தலைமேல் அடிக்க வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் நிலத்தினிலே அடித்து நீங்கள் அழித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் அழித்தல் உற்சவம், இன்றைய நாள் சங்கார உற்சவம், இன்றைய நாள் ருத்ர உற்சவம் என்று எல்லோராலும் சொல்லுவார்கள். இந்த அழித்தல் உற்சவத்தினிலே உங்களுடைய ஆணவத்தினை அழிப்பதற்காக, உங்களுடைய கண்மத்தை அழிப்பதற்காக அங்கே தாயவள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றாள். இந்த தேரினிலை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த தேரினிலே நாங்கள் சொன்னது போலே அங்கே 4 சக்கரங்களும் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன. மனிதன் வாழுகின்ற நாட்பாதங்களையும் நாட்கரணங்களையும் அது தன்னகத்தே கொண்டு ஓடுகின்ற 4 சக்கரங்களும் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுகின்ற நாட்பாதங்களையும் அது கொண்டுள்ளது. சரிகை என்று சொன்னால் உடல் நாள் செய்யப்படுகின்ற அனைத்து சரீர தொண்டுகளும் அது சரிகை என்று சொல்வார்கள். சரிகை என்று சொன்னால் ஆலயத்தினிலே அடியவர்கள் எத்தனை சரிகை தொண்டுகள் எல்லாம் செய்கின்றார்கள். அந்த சரிகை தொண்டு ஒரு சக்கரமாக, அது ஒரு வாழ்க்கை படிநிலையாக. அடுத்தது கிரிகை. கிரிகை என்று சொன்னால் அங்கே ஞான நிறங்க ஆகமங்கள் வேதங்கள் முழங்கப்பட்டு ஆகுதிகள் வழங்கப்பட்டு அங்கே வேத உச்சாரணங்கள் வழங்கி நாத மலைகள் பொழிந்து காண மலைகள் பொழிந்து அங்கே தாயவளுக்கு செய்கின்ற அந்த கிரிகைகள் எல்லாம் கிரிகை என்று சொல்வார்கள். யோகம் என்று சொன்னால் அடக்கி, தன்னை அடக்கி, சிந்தையை அடக்கி, ஆண்டவனிடத்திலே அன்பையும் நாடி ஆத்மீக ஞானத்தை நாடி இறைவனிடத்தில் சமனாக தன்னை ஒப்பிட்டு வாழ்ந்தவர் சுந்தரர் அடிகள். சுந்தரர் அடிகள் தாங் கடைபிடித்த வாழ்க்கை யோக வாழ்க்கை. ஞானம் என்று சொன்னால் சிந்தையினுடைய ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை எல்லாம் அனைத்தையும் நீக்கி இந்த தாயவளுக்கு மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணியத்தினை வழங்குவதற்காக இந்த தாயவளுக்கு செய்கின்ற ஞான நிஷ்டைகள், ஞான யோகங்கள் எல்லாம் ஞான நிலை என்று சொல்வார்கள். இதனை மாணிக்க வாசகர் அழகாக கடைபிடித்து முத்தியடைந்திருக்கின்றார். தாயவளினுடைய இந்த புண்ணிய தலத்தினிலே ரதமானது ஓடுவதற்கு காத்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இந்த ஆலயத்தில் சிறுவர்கள் எல்லாம் குதூகலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படா வடம் பிடிப்போம், எப்படா இந்த தேரசையும் என்று சொல்லி எல்லோரும் காத்திருக்கின்றார்கள். மனதினிலே ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு ஒரு வாழ்வு தாரும் அம்மா, எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை தாரும் அம்மா. இந்த பூமியினிலே எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரும் நன்றாக அமைதியாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், சுவீட்சமாக வாழ வேண்டும், செல்வங்கள் குறைவின்றி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தாயவள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பதற்காக அங்கே தேரேறி வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? தாயவளுக்கு ஞான நிஷ்டை வழங்குவதற்காக அங்கே சங்கார ரூபியாக தாயவள் எழுந்தருள, அங்கே சண்டேஸ்வரி பின்னால் எழுந்தருளி இந்த ஆலயத்தினிலே மக்களுக்கு அமைதி வழங்குவதற்காக
கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி வழங்குவதற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அல்லவா. ஆதிபராசக்தியினுடைய இந்த தேரினை இழுப்பதற்காக அங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சிதம்பரத்தினிலே தேரானது அங்கே மலை வெள்ளத்தில் புதைய அங்கே சேந்தனார் பல்லாண்டு பாடி தேரினை ஓட்டிய சிறப்புகளை பார்க்கின்றோம். அந்த வகையினிலே எங்களுடைய இந்துக்களினுடைய பண்பாட்டில் நாங்கள் பல்லாண்டு பாடி தேர் இழுப்பதனை நாங்கள் வளமையாக கண்டுள்ளோம். அந்த வகையினிலே இப்பொழுது பல்லாண்டு இசைக்கப்படும் என்பதனை அறிய தருகின்றோம். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் களர உளறி உமை மணவளனுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்ட தொடும் உடனே பூதல தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளே சோதிமணி முடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்திற்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருஷ்டம்பலம். அங்கே தேரினை இழுப்பதற்காக எந்த ஒரு குறையுமின்றி இந்த தேரானது இந்த பூமியிலே வலம் வருவதற்காக அங்கே பல்லாண்டு இசைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. அடியவர்கள் எல்லோரும் அங்கே வடம் பிடித்து இந்த தாயவளினுடைய தேரினை அலங்கரிப்பதற்காக இந்த தேர்காட்சியை காண்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா. இன்றைய தேரானது இந்த பூமியினிலே இந்த பாரதிபுரத்தினிலே ஓடுகிறது என்று சொன்னால் இது பாரதிபுரம் விழாக்கோலம் காண்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இன்றைய ஆலயத்தினிலே எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாம் தொகுத்து வழங்கிய ராஜராஜ சோழனால் தொகுப்பிக்கப்பட்ட நம்பியாண்டார் நம்பியினால் தொகுக்கப்பட்ட அங்கே 12 திருமுறைகளும் இங்கே ஓதுவதற்காக ஓதுவார்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாயவளினுடைய கீர்த்தனைகள் எல்லாம் இங்கு வழங்குவதற்காக அங்கே இசைப்பிரியர்கள் எல்லாம் இசைக்கானம் வழங்குவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. அங்கே வித்துவான்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த தாயவளுக்கு இசை சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற இசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது 12 திருமுறைகள் ஓதப்படும். முதலில் 1, 2, 3 என்று சொல்லப்படுகின்ற 3 திருமுறைகளும் சம்பந்தரால் அருளி செய்யப்பட்டது. 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகள் அப்பர் சுவாமிகளினால் அருளி செய்யப்பட்டது. 7ஆம் திருமுறை அடங்கன் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரனால் அருளி செய்யப்பட்டது. 8 மாணிக்க வாசக சுவாமிகளினால் அருளி செய்யப்பட்ட திருவாசகமும் திருக்கோவையாரும் இங்கே இசைக்க காத்திருக்கின்றார்கள். 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டும் திருவிசைப்பாவும் அங்கே இசைக்க இருக்கின்றார்கள். 10ஆம் திருமுறையாக திருமந்திரமும் 11ஆம் திருமுறையாக காரைக்கால் அம்மையார் உட்பட நம்பியாண்டார் நம்பி வரை 11 அடியவர்கள் ஒன்றிணைந்து திரட்டிய அங்கே
ஒன்று திரட்டிய தோத்திர பாமாலைகளை 11ஆம் திருமுறையாக 12ஆம் திருமுறையாக சேந்தனாரால் சேக்கிழார் பெருமானால் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணத்தையும் இங்கு ஓத காத்திருக்கின்றார்கள். இந்த புண்ணிய தலத்தில் தேரோட்டம் காண்பதற்காக இங்கு அடியவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அடியவர்களே, உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்களே பாதுகாப்பாக பேணிக் கொள்ளுங்கள். அரோகரா அரோகரா என்று அங்கே அடியவர்கள் எல்லாம் முழங்க எல்லா அடியவர்களும் அரோகரா சொல்லி இந்த தாயவனுடைய வடத்தினை இழுங்கள். இந்த வடமானது வீதியில் வரும்போது இந்த ஆலயத்தினிலே எல்லோரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், குறைவற்ற செல்வம் வாழ வேண்டும், எல்லோருக்கு எல்லா சுவீட்சமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசி வழங்குகின்றோம். ஆதிபராசக்தியினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, அங்காள பரமேஸ்வரி, சிவகாம சௌந்தரி, மனோன்மணி தாயாக, நாகபூசணியாக, துர்காபுரத்தில் துர்க்கை அம்மனாக எந்த திசையினிலே எல்லாம் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அல்லவா? எங்களுடைய ஆலயத்தில் 3 ஆலயங்கள் ஒரு நேர் சேர்ந்திருப்பத சிறப்புகளை நாங்கள் காக்கின்றோம். வடக்கு திசையில் இனிவை சிவகாமி அம்பாள் ஆலயமும், மத்தியில் புவனேஸ்வரி அம்பாள் ஆலயமும், தெற்கு திசையினிலே அங்கே காளிகா அம்பாள் மகாகணபதி பிள்ளையார் கோயிலும் அங்கே காணப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா? ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கின்ற சிறப்புகளை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா? இந்த இணுவைப்பதியினிலே எங்களுடைய மூதாதையர்கள் எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்த பூமி, இந்த புனித பூமி. இந்த புனித பூமியினிலே எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து இந்த பூமிக்கு நலம் சேர்த்திருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? இனிவையிலே எத்தனை ஆலயங்கள்! இனிவை என்று சொன்னால், கோண்டாவில் என்று சொன்னால் அங்கே அடியவர்கள் கூட்டம் அதிகம் என்று சொல்லுவார்கள். ஆலயங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்ற இடம் என்று சொன்னால் அது இனிவிலும் கோண்டாவிலும் என்றுதான் எல்லோரும் கதைப்பார்கள். அந்த கோண்டாவிலேதான் எழுந்தருளி இருக்கின்றாள் தாயவள் புவனேஸ்வரி அம்பாள். எல்லோருக்கும் முந்தியொரு காலத்தினிலே பேச்சு அம்மனாக காணப்பட்டு எல்லோராலும் காலங்கள் மருகி செல்ல பேத்தி அம்மாளாக பூசிக்கப்பட்ட தாயவள் புவனேஸ்வரி தாயாக, அங்கே சங்கார ருத்ரரூபியாக, அகிலாண்ட நாயகியாக அங்கே எழுந்தருளிக் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, எங்களுக்கு ஒரு வாழ்வு தாரும் அம்மா, எங்கள் குறைகள் எல்லாத்தையும் தீரும் அம்மா என்று சொல்லி எத்தனை இடங்களில் இருந்து எல்லோரும் ஓடி வந்திருக்கின்றார்கள். இந்த தேரோட்டத்தினை காண்பதற்காக அங்கே ஓடி வந்திருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புவனேஸ்வரி புண்ணிய தலத்தினிலே இங்கு நாங்கள் புவனேஸ்வரி தாயை வணங்குகின்றோம் அல்லவா? இந்த ஆலயத்தினிலே முப்பெரும் என்று சொல்லுகின்ற ஆலயத்தில் அமைக்கப்பெற வேண்டிய தனிச்சிறப்புகள் எல்லாம் ஒன்றகத்தே காணப்படுகின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற 4 பகுதிகளையும் இந்த புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் தன்னகத்தே கொண்டு மிளர்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? புவனேஸ்வரி தாயவளினுடைய மூர்த்தியாக புவனேஸ்வரி தாயவளும், தீர்த்தமாக புவனேஸ்வரி தீர்த்தமும் அங்கே காணப்படுகின்றது. தலச்சிறப்புகளை எல்லாம் கொண்டு அங்கே வேப்பமரம் நான் இருக்க பயமேன் என்று தலவிருட்சமாக ஓங்கி நிற்கின்றது. வானலகில் ஓங்கி நிற்கின்றது. ஓங்கி நிற்பதனை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இப்பொழுது அடியவர்கள் எல்லோரும் காதுகளுக்கு விருந்தளிப்பதற்காக அங்கே பஞ்சபுராணங்கள் ஓதப்பட இருக்கின்றன. வேத ஆகமங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்கள். அந்தன சிவாச்சாரியார்கள் வேத ஆகமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று முழங்க நாதமலை பொழிகின்றது, காணமலை பொழிகின்றது. 33 முக்கோடி தேவர்களும் அங்கே பூச்செறிய ஆசி வழங்க தாயவளினுடைய தேரானது இருப்பிடத்தில் இருந்து சற்று அங்கே ஆலய மூலமூர்த்தியினுடைய வாசலிலே காத்திருக்கின்றது. அங்கே அடியவர்கள் எல்லாம் ஆறுதலாக அர்ச்சனைகளை செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய உடைமைகளை நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதனையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆதிபராசக்தியினுடைய இந்த ஆலயத்தினிலே எல்லோரும் சிறப்பாக வழிபடுங்கள். எல்லோரும் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீங்குங்கள். நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி தாயவளினுடைய ஆசியை வழங்கி
ஆசீர் வழங்கி இப்பொழுது திருமுறைகள் ஓதுவதற்காக அங்கே ஓதுவார்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை எல்லோரும் அமைதியாக கேளுங்கள். அங்கே அர்ச்சனை சீட்டுகளும் அங்கே நிலையாக காத்திருக்கின்றது. எல்லா அடியவர்களும் அர்ச்சனை துட்டுகளை பெற்று அர்ச்சனைக்குரிய டிக்கெட்டுகளை எடுத்து நீங்கள் அர்ச்சனைகள் செய்யலாம் என்பதனையும் உங்களை வேண்டுகின்றோம். இப்பொழுது அங்கே 12 திருமுறைகளும் ஓதப்படுகின்றதை நீங்கள் கேட்டு மகிழலாம். முதலாம் திருமுறையாக சம்பந்தர் அருளி செய்த 1, 2, 3 திருமுறைகள் இப்பொழுது ஓதப்படும். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையறியோ தோடுடைய செவியன் விடையறியோ தூவன் மரே சூடி தோடுடைய செவியன் விடையறியோன் தூவன் மரே சூடி தோடுடைய செவியன் விடையறியோன் தூவன் மரே சூடி தோடுடைய செவியன் விடையறியோன் தூவன் மரே சூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசிய காடுடைய சுடலை பொடி பூசிய காடுடைய சுடலை பொடி பூசிய முள்ளங்கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்தார் ஏடுடைய மலரால் உனை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமா பேடுடைய பிரமாபுரமேலிய பேடுடைய பிரமாபுரமேலிய பேடுடைய பிரமாபுரமேலிய கம்மானிவர் நல்லே பேடுடைய பிரமாபுரமேலிய கம்மானிவர் நல்லே வெயுறு தோழி பங்கன் விடமுண்ட
பங்கன் விடமுண்ட கண்டன் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி மாசரு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த உள்ளம் புகுந்த அதனால் மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த உள்ளம் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை 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 நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணர்தல் தொழுதழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் தொழுதழுவே கடல் தண்ணில் அமுதடு கடல் தண்ணில் அமுதடு கலந்த நெஞ்சை கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நெஞ்சை கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நெஞ்சை மெடரில் அடகிய வேதியனே நெஞ்சை மெடரினில் அடக்கிய வேதியனே நெஞ்சை மெடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமக்கில்லையே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுரை அரணே
இதுவரை நேரமும் இசைக்கப்பட்டது சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறைகள். இனி அப்பர் சுவாமிகளினால் அருளி செய்யப்பட்ட 4ஆம் 5ஆம் திருமுறைகள் ஓதுவதை கேளுங்கள். பூவினுள் கருங்கலம் பொங்கு தாமரை, பூவிலே